ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவா ரோஸ் கார்டன். நம்ம இன்னைக்கு சிவா ரோஸ் கார்டன்ல நம்ம தோட்டத்தோட ஃபுல் வியூ தான் பார்க்க போறோங்க. ஃபுல் வியூ பிளஸ் பிக் அறுவடை அப்படின்னு சொல்லலாம். நிறைய காய்கள் காய்ச்சிருக்கு, நிறைய பூக்கள் பூத்திருக்கு. அதைத்தான் நம்ம இன்னைக்கு பறிக்கவும் போறோம், நம்ம ஃபுல் தோட்டத்தையும் காட்டவும் போறோம். இங்க பாருங்க, இதுதான் என்ட்ரன்ஸ்ல ஒரு துளசி செடி இருக்கு. துளசி செடி அப்புறமேட்டு அப்படியே மேல பாருங்க, மேல பாத்தீங்கன்னா ஒரு பிச்சுப்பூ செடி. பிச்சுப்பூ செடி சின்ன செடி தான், இப்பதான் மொட்டு வச்சிருக்கு நிறையா. அப்படியே மேல பாருங்க ஒரு கொய்யா மரம். கொய்யா மரம் இருக்கு பாருங்க, நல்லா இருக்கும் இந்த கொய்யா. மதுரை கொய்யா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொய்யா செடி தன்னாலதான் முளைச்சிச்சு. சூப்பர் டேஸ்டா இருக்கும் இந்த கொய்யா மரம். பாருங்க, நல்ல பெரிய செடி தான், ரொம்ப வருஷமாவே நிக்குது இந்த செடி. ஒரு 7-8 வருஷமாவே நிக்குது. நல்லா நிறைய காய்கள் கொடுக்கும். காய்கள் வந்து நல்லா சூப்பரா இருக்கும். அப்புறமேட்டு வந்து இதுல வந்து நம்ம என்ன செடிலாம் வச்சிருக்கோம் அப்படின்னு அன்னைக்கு ஃபால்ஸ் செடி வச்சிருக்கோம். ஃபுல்லா ஃபால்சம் செடி, அழகுக்காக ஃபுல்லா ஃபால்சம் செடி வச்சிருக்கோம். அதுக்கு பக்கத்துல வந்து புடலங்காய் விதை போட்டு விட்டுருக்கேன். புடலங்காய், பீர்க்கங்காய் விதைகள்லாம் போட்டிருக்கோம். அப்புறமேட்டு வந்து இந்த சைடு பாருங்க, திராட்சை கொடி, வெள்ளரிக்காய் செடி, வெள்ளரிக்காய் வந்து கொடி வைத்துக்காங்க, நல்லா வளர்ந்துருக்கு. இதுக்கு பக்கத்துல திராட்சை அந்த சைடு நின்றுச்சுங்க. அதுல ரோஸ் செடி நிற்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுல புடுங்கி கொண்டு வச்சு 2 வாரம் ஆகுது, நல்லா தழுத்துருச்சு. இது வந்து கொடி ஏற்றி விடணும், நல்லா தழுச்சிருச்சு. இங்க பாருங்க, உங்களுக்கே பார்த்தாலே தெரியும், காஞ்சி போச்சுங்க. அப்புறம் இப்ப நல்லா தழுத்து வந்துருச்சு. எங்க தழுக்காதோன்னு பார்த்தேன், நல்லா தழுத்துருச்சு. அப்படி பாருங்க, சங்குப்பூ செடி இருக்கு. நம்ம பார்த்துருப்போம், நம்ம ஷார்ட் வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க. சங்குப்பூ செடி இது வந்து ப்ளூ கலர், நல்லா திக்கு ப்ளூ கலர். நல்லா பாருங்க, சூப்பரா பூத்துருக்கு பாருங்க. சங்குப்பூ எப்பவுமே நல்லா நிறையவே பூ பூக்கும். ஆடு கடிச்சு தின்னுட்டு போயிட்டுங்க, கதவை திறந்தோடனே இருக்கா, ஆடு கடிச்சு தின்னுட்டு போயிட்டு இப்பதான் வளர்ந்து பூக்கள் பூக்குது. அப்படி வாங்க. அப்புறம் இதுல ஒரு பவளமல்லி செடி இருக்கு. பவளமல்லிங்க தேவலோகத்து மரம். தேவலோகத்து மரம். இதுல வந்து சிவபெருமான் இல்ல, சாரிங்க, அனுமான் வந்து இதுலதான் தவம் இருந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இத பத்தி ஒரு ஃபுல் வீடியோ போடலான்னு இருக்கேங்க. அவ்வளோ ஒரு தெய்வீக மனம் கொண்டது இந்த செடி. அதுவே பூத்து அதுவே உதிர்ந்துரும். இதுக்கு வந்து பெரிய கதையே இருக்குதுங்க. இதுல நிறைய சத்துக்களும் இருக்கு. இந்த இலைய வந்து டீ போட்டு குடிக்கலாம். அதுல அவ்வளவு மருத்துவ குணங்களும் இருக்கு. தெய்வீக மரம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த மரத்துக்கு அதிக குணங்களும், அதிக மருத்துவ குணங்களும் இருக்கு, தெய்வீக சக்தியும் இருக்குது. இதை வந்து நம்ம இன்னொரு வீடியோல லாங் வீடியோல நிறைய சொல்லணும்னு உங்களுக்கு நான் வந்து கேதர் பண்ணி வச்சிருக்கிறேங்க. அவ்வளவு சத்துக்கள் இருக்கு இந்த மரத்துல. நல்ல பெரிய மரமா இருக்கு. இது ஒரு வாஸ்து செடியும் கூட. நீங்களும் உங்க வீட்டுல வந்து இதை வளர்த்து வச்சு பாருங்க. மனசுக்கு ஒரு நிம்மதியா, ஒரு அமைதியா, ஒரு ஈவினிங் நேரத்துல ஒரு பவர்ஃபுல் மைண்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து சூப்பரா இருக்கும் இந்த மனம். இதை வந்து இந்த பூவை வந்து நம்ம கைகளால வந்து பறிக்க முடியாது. சிவபெருமானுக்கு இது ஒரு உகந்த பூன்னு கூட சொல்லலாம். இது வந்து அதுவே தன்னால பூத்து தன்னால உதிர்ந்துரும். இந்த பூக்கள் வந்து நைட்டு தான் பூக்கும், தன்னால உதிர்ந்துரும். அப்புறமாங்க இங்க பாருங்க, இதுல ஒரு வீட்டுல கத்தாழை செடி, எல்லார் வீட்லயும் கத்தாழை செடி, செம்பருத்தி செடி, அப்புறம் இந்த பவளமல்லி செடி, இதெல்லாம் வாங்கி வச்சு பாருங்க, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து இருக்கும். அப்புறம் பக்கத்துல பாருங்க, இது வந்து டில்லி கட்டு, இந்த மாலையெல்லாம் வச்சு கட்டுவாங்கல்ல, சம்பங்கி, அந்த சம்பங்கி பூச்செடி. அதுக்கு பக்கத்துல செம்பருத்திங்க. இது மீசோல 5 செடி, 5 பிளான்ட் வாங்கி வச்சிருந்தேன். அது இப்போ மொட்டு வச்சுச்சு. அதுக்கப்புறம் அது பக்கத்துலயே கிரேந்தி பூச்செடி, இந்த மாதிரி மஞ்சள் கலர் கிரேந்தி பூச்செடி, அப்படி பூக்கள் நிறைய பூக்கள் செடிலாம் வச்சோம் அப்படின்னு நினைக்கி அது சாப்பிட்றதுக்காண்டி, அதோட தேனீக்கள் எடுக்கிறதுக்காண்டி தேனீக்கள் வரும். அப்புறம் நிறைய பூக்கள் வண்டுகள் எல்லாம் வரும்போது அதோட இனச்சேர்க்கை, இனப்பெருக்கம் நடைபெறும். இதுல வந்து ஒரு பிச்சு பூச்சி கண்ணு இப்பதான் வாங்கி வச்சிருக்கோங்க. அங்க முன்னாடி வந்து இருக்கு ஏற்கனவே, இதுல ஒண்ணு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஒண்ணு வாங்கி வச்சிருக்கோம். அப்புறம் இங்க பாருங்க, இதுல ஒரு மல்லிகைப்பூ செடி இருக்கு. இது என்ன மல்லிப்பூ செடி அப்படின்னு சொன்ன அன்னைக்கு ராமேஸ்வர மல்லிங்க. இந்த மல்லிப்பூ செடி பேர் வந்து ராமேஸ்வர மல்லி.
இதோட மொட்டுக்கள் வந்து நல்லா பெருசு பெருசா இருக்கும். இங்க பக்கத்துல மொட்டு தெரியல, இங்க பாருங்க. இதுதான் இதோட மொட்டு. இது வந்து கொஞ்சம் நீளமா இருக்கும், ஊச்சா. இருவாச்சி பூ பார்த்துருப்பீங்கல்ல, அது மாதிரி இருக்கும். ஆனா அது கிடையாது. அது நல்லா தடிமனா இருக்கும் அந்த பூவு வந்து. இது கொஞ்சம் ஒல்லியா இருக்கும். இதுக்கு பேர் வந்து ராமேஸ்வர மல்லி செடி. அப்படியே கீழே பாத்தீங்கன்னா வெத்தலை கொடி. வெத்தலை கொடி நல்லா படர்ந்துருக்கு பாருங்க. இன்னும் கொடி ஏற்றி விடல, இதுலதான் கெட்டி வச்சிருக்கு. இது மேலே ஏற்றி விடணும், மேலே பந்தல்ல. வெத்தலை கொடி நல்லா வளர்ந்துருக்குது. அதுக்கப்புறம் கீழே பாருங்க ஒரு தக்காளி, தப்பு தக்காளி செடி இதுல முளைச்சிருக்குது. சரி அதிலே வளரட்டும் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. அப்புறம் கரும்பு வளர வச்சங்க. கரும்பு முளைச்சிருக்கு பாருங்க. கரும்பு முளைச்சிருக்கு நம்ம வீட்டுல ஃபர்ஸ்ட் டைமா. சரி எல்லாரும் வளர்க்குறாங்களா, நம்மளும் வளர்த்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு கரும்பு விளைய வச்சிருக்கு. கரும்பு முளைச்சிருக்கு. இங்க பாருங்க, இது வந்து புடலங்காய் செடி. இப்பதான் விதை போட்டு முளைக்க வச்சிருக்கோம். இந்த சீசன்ல வந்து புடலங்காய் வந்து வளர்க்கலாங்க. நல்லா எந்த ஒரு நோய் தாக்குதலுமே, அதிகமா நோய் தாக்குதல் வராது புடலங்காய் செடியில. நல்லா வளர்க்கலாம். கொடி வகையை சார்ந்தது. இந்த இந்த சீசனுக்கு, இது இப்போ இந்த சீசனுக்கு வந்து புடலங்காய் செடி வந்து நல்லா வளர்ந்து காய் கொடுக்கும். இங்க பாருங்க இட்லி பூச்செடி, 4 வகையான 4 கலர் இட்லி பூச்செடி. இதுவுமே மீஷோல தான் வாங்கி வச்சேன். நல்லா தழுத்து இப்போ வந்து பூ பூக்குற ஸ்டேஜுக்கு வந்துட்டு. இங்க பாருங்க நல்ல பூ இங்க பாருங்க, மொட்டு வச்சிருக்குது, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இது வந்து குட்டை ரகங்க, குட்டையாவே இருக்கும். நல்லா காலேஜ்லலாம் அழகுக்கு வாங்கி வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ரகம் இது, இந்த இட்லி பூ செடி. இங்க பாருங்க இது வந்து பூக்க போகுது. இதோட சேர்ந்த வகைதான், பூக்க போகுது. 4 செடியில இந்த செடி வந்து நல்லா மொட்டு நல்லா விரிஞ்சு பூக்க போகுது. இங்க பாருங்க அதுக்கு பக்கத்துலயே இன்னொரு புடலங்காய் செடிங்க, அது இப்பதான் வளருது. அதுக்கு பக்கத்துல இது என்ன செடி பாருங்க, பட்டாணி செடி. பட்டாணி இருக்குல்ல, பட்டாணி கடலை சொல்லுவோம்ல, அந்த செடி இது பட்டாணி. பாருங்க சூப்பரா வளர்ந்துருக்கு. நானுமே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வச்சிருக்கேன். சூப்பரா இருக்கு, வளர்ந்துருக்கு. காய் வச்சோன்னே காட்டுறேங்க. அப்புறம் இதுல ஒரு பாவக்காய் கொடி, இப்பதான் கொடி மேல ஏறுது, பெருசா வளர்ந்துருக்கு. இனிமேதான் இதுல பூ பூத்து காய் காய்க்கும். அதுக்கு பக்கத்துல இங்க பாருங்க, அதுல ஒரு குட்டியா ஒரு பாவக்காய் செடி வச்சிருக்கேன், இப்பதான் முளைக்குது. அப்படியே வந்தீங்கன்னா சோளக்கதிர் பாருங்க எவ்வளவு சூப்பரா செழிப்பா கரும்பு மாதிரி வளர்ந்துருக்குன்ட்டு. சூப்பரா இருக்கு சோளக்கதிர். 2 செடி இருக்கு, நல்லா வளர்ந்துச்சு. நல்லா கதிர் சூப்பரா இருந்திருக்குது, இனிமேதான் வரும். அதுக்கு பக்கத்துல ஒரு தக்காளி செடி முளைச்சிருக்கு. நல்லா பூ பூத்து காய், இதெல்லாம் தன்னாலதாங்க முளைச்சிச்சு. இந்த தக்காளி செடி பூ பூத்து காய் கேட்கற ஸ்டேஜுக்கு வந்துட்டு. அப்படியே அது பக்கத்துல பால்சன் செடி. இங்க பாருங்க செம்ம கலருங்க, அடிச்சுக்கவே முடியாது. நல்லா திக்கு பிங்க் கலர். அதுக்கு கீழே அந்த பால் செண்டு கலரை பாருங்க, நல்ல பால் கலர், பால் செண்டு. இந்த கலர்ல தான், இதைதான் பால் செண்டு சொல்லுவாங்க. பால் கலர்ல நல்லா நல்ல பேபி பிங்க் கலர், அதுவும் அந்த கலர் இருக்குது. அப்படியே அதுக்கு பக்கத்துல பீர்க்கங்காய் கொடி இருக்கு பாருங்க, நல்லா கொடி ஏத்தி விட்டுருக்கோம். மொட்டு வச்சுட்டுங்க பீர்க்கங்காய். பாருங்க காட்டுறேன். நானே இப்பதாங்க பாக்கேன், நானே பாக்கல, இப்ப வீடியோ எடுக்கும் போதுதான் பாக்கேன் மொட்டு வச்சுட்டு. இங்க பாருங்க, வாவ் சூப்பர். இப்பதான் பாக்கேன், நானும் டெய்லி தண்ணி ஊத்துறேன் பாக்கல. நல்லா நிறைய மொட்டு வச்சிருக்கு பீர்க்கங்காய் செடியில. இங்க பாருங்க ஃபுல்லா கத்திரி நாத்து, ஊடையில வெண்டைக்காய் போட்டு விட்டுருக்கோம். பாருங்க கத்திரி நாத்து நட்டு வச்சிருக்கோம். இப்பெல்லாம் கத்திரிக்காய் நல்லா நிறைய காய்க்கும். கத்திரிக்காய்லாம் ஆல் சீசனுங்க, ஆல் சீசன் கத்திரிக்காய். எப்ப வச்சாலுமே காய்ச்சி தள்ளிடும். நோய் வராம பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்ன அன்னைக்கு கத்திரிக்காய் வந்து நல்லா காய்க்கும். நல்லா வேப்பெண்ணெய் கரைசல் எல்லாம் கொடுத்தா சூப்பரா காய்க்கும். இதுவும் ஒரு பீர்க்கங்காய் கொடி தான். இதுல இன்னும் மொட்டுக்கள்லாம் வைக்கல. பாருங்க 2 பீர்க்கங்காய் கொடி வச்சிருக்கோம் நம்ம. இப்ப அடுத்தாக்குல கத்திரிக்காய் பறிக்க போறோம் வாங்க. இப்போ கத்திரிக்காய், இந்த வெள்ளை கத்திரிக்காய் பறிக்க போறோம். வெள்ளை கத்திரிக்காய் நிறைய காய்ச்சிருக்கு, அதை நம்ம பறிக்க போறோம். பறிச்சுக்கலாம். கத்திரிக்காய் நிறைய காய்க்குதுன்ட்டு சரி கடைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கடைக்கு கொடுத்தா அவங்க காய்க்க மாட்டாங்களாம். இப்போ காய்ச்சி தள்ளியிருக்காங்க. இப்ப நிறைய காய்ச்சி தள்ளியிருக்காங்க. சரி நம்ம பறிச்சுக்கலாம், வீட்டுக்கே வச்சுக்கலாம். அவங்களுக்கு பிடிக்கல, சரி ஓகே நம்மளே சமைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பறிச்சுக்கலாம் கத்திரிக்காவை.
ஒரு செடி தாங்க, ஒரு செடியில நிறைய கத்திரிக்காய் காய்ச்சிருக்கு. சரி, நிறைய நம்ம 6 செடி வெள்ளை கத்திரிக்காய் செடி 6 செடி வச்சிருக்கோம். சரி பறிச்சு நம்ம கடைக்கு போடலான்னு பார்த்தா காய்க்கவே மாட்டேங்குதுங்க. அப்ப அதுக்கும் வந்து கொழுப்பு வச்சிருக்கு தானே, கத்திரிக்காய் செடிக்கு நிறைய கொழுப்பு வச்சிருக்கு. இப்போ வெள்ளை கத்திரிக்காய் பறிச்சாச்சு, இப்போ ப்ளூ கத்திரிக்காய் பறிக்க போறோம் வாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்க ஒரு ப்ளூ கத்திரிக்காய் இருக்கு. இதை இன்னைக்கு நம்ம பறிச்சுக்கலாம். இதான் கத்திரிக்காய் அந்த செடியில. எல்லா ரக கத்திரிக்காய் செடியும் நம்ம இன்னைக்கு போட்டிருக்கோம் விதை வாங்கி. இங்க பாருங்க, ஒரு 2 காய் காய்ச்சிருந்துச்சு, அதுல ஒண்ணு சின்னதா இருக்கு, ஒண்ணு மட்டும் பறிச்சாச்சு. இப்ப அடுத்தது கத்திரிக்காவுல நீல கத்திரிக்காங்க. இது நல்லா பெருசா இருக்கு பாருங்க, நல்லா பெரிய நீளமா இருக்கு. செடி வளர்த்துக்கு இருக்கு பாருங்க, அந்த கத்திரிக்காயோட செடி வளர்த்துக்கு காய்ச்சிருக்கு. இதை நம்ம இன்னைக்கு அறுவடை பண்ணிக்கலாம். இந்த ரகம் நல்லா நிறைய காய்க்குங்க, நல்லா பஞ்சு பஞ்சுன்னு இருக்கும். எண்ணெய் கத்திரிக்காய் செய்யறதுக்கு இந்த கத்திரிக்காய் வந்து சூப்பரா இருக்கும். இங்க பாருங்க, இங்க இன்னொன்னு இருக்கு, இதையும் பறிச்சுக்கலாம். கத்திரிக்காயில 2 கத்திரிக்காய் நீல கத்திரிக்காய் பறிச்சிருக்கோம் நம்ம, வளர்த்தி கத்திரிக்காய். இங்க பாருங்க, அடுத்தது முள் கத்திரிக்காய். இங்க பாருங்க, நல்ல குண்டு குண்டுன்னு காய்ச்சிருக்கு. இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா பஞ்சு பஞ்சுன்னு இருக்கும். ஒரு கத்திரிக்காய் பட்டாலே போதும் குழம்பு வைக்கிறதுக்கு, சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க, எவ்வளவு பெரிய கத்திரிக்காய்ன்னு பாருங்க, சூப்பரா இருக்கு கத்திரிக்காய், பார்க்கவே அழகா. அடுத்தது கொஞ்சம் முள்ளங்கி இருக்கு, அதையும் நம்ம இன்னைக்கு அறுவடை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அது பக்கத்துலயே கிரேந்தி பூ செடி, இந்த மாதிரி மஞ்சள் கலர் கிரேந்தி பூ செடி, அப்படி பூக்கள் நிறைய பூக்கிற பூக்கள் செடிலாம் வச்சோம் அப்படின்னு நினைக்கி, அது சாப்பிட்றதுக்காண்டி அதோட தேனீக்கள் எடுக்கிறதுக்காண்டி தேனீக்கள் வரும். அப்புறம் நிறைய பூக்கள் வண்டுகள் எல்லாம் வரும்போது அதோட இனச்சேர்க்கை இனப்பெருக்கம் நடைபெறும். இதுல வந்து ஒரு பிச்சு பூச்சி கண்ணு இப்பதான் வாங்கி வச்சிருக்கோங்க. அங்க முன்னாடி வந்து இருக்கு ஏற்கனவே, இதுல ஒண்ணு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஒண்ணு வாங்கி வச்சிருக்கோம். அப்புறம் இங்க பாருங்க, இதுல ஒரு மல்லிகைப்பூ செடி இருக்கு. இது என்ன மல்லிகைப்பூ செடி அப்படின்னு சொன்ன அன்னைக்கு ராமேஸ்வர மல்லிங்க. இந்த மல்லிகைப்பூ செடி பேர் வந்து ராமேஸ்வர மல்லி. இதோட மொட்டுக்கள் வந்து நல்லா பெருசு பெருசா இருக்கும். இங்க பக்கத்துல மொட்டு தெரியல, இங்க பாருங்க, இதுதான் இதோட மொட்டு. இது வந்து கொஞ்சம் நீளமா இருக்கும், ஊச்சா இருவாச்சி பூ பார்த்துருப்பீங்கல்ல, அது மாதிரி இருக்கும். ஆனா அது கிடையாது, அது நல்லா தடிமனா இருக்கும் அந்த பூ வந்து. இது கொஞ்சம் ஒல்லியா இருக்கும். இதுக்கு பேர் வந்து ராமேஸ்வர மல்லி செடி. அப்படியே கீழே பாத்தீங்கன்னா வெத்தலை கொடி, வெத்தலை கொடி நல்லா படர்ந்து இருக்கு பாருங்க. இன்னும் கொடி ஏத்தி விடல, இதுலதான் கட்டி வச்சிருக்கு, மேல ஏத்தி விடணும். மேல பந்தல்ல வெத்தலை கொடி நல்லா வளர்ந்துருக்குது. அதுக்கப்புறம் கீழே பாருங்க, ஒரு தப்பு தக்காளி செடி இதுல முளைச்சிருக்குது. சரி அதுலயே வளரட்டும் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. அப்புறம் கரும்பு வளர வச்சாங்க, கரும்பு முளைச்சிருக்கு பாருங்க. கரும்பு முளைச்சிருக்கு நம்ம வீட்டுல ஃபர்ஸ்ட் டைமா. சரி எல்லாரும் வளர்க்குறாங்களே, நம்மளும் வளர்த்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு கரும்பு விளைய வச்சிருக்கு, கரும்பு முளைச்சிருக்கு. இங்க பாருங்க, இது வந்து புடலங்காய் செடி. இப்பதான் விதை போட்டு முளைக்க வச்சிருக்கோம். இந்த சீசன்ல வந்து புடலங்காய் வந்து வளர்க்கலாங்க. நல்லா எந்த ஒரு நோய் தாக்குதலுமே, அதிகமா நோய் தாக்குதல் வராது புடலங்காய் செடியில, நல்லா வளர்க்கலாம். கொடி வகையை சார்ந்தது. இந்த சீசனுக்கு இது இப்போ இந்த சீசனுக்கு வந்து புடலங்காய் செடி வந்து நல்லா வளர்ந்து காய் கொடுக்கும். இங்க பாருங்க, இட்லி பூச்செடி 4 வகையான 4 கலர் இட்லி பூச்செடி. இதுவுமே மீசோல தான் வாங்கி வச்சேன். நல்லா தழுத்து இப்ப வந்து பூ பூக்குற ஸ்டேஜுக்கு வந்துட்டு. இங்க பாருங்க, நல்ல பூ இங்க பாருங்க, மொட்டு வச்சிருக்குது, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இது வந்து குட்டை ரகங்க, குட்டையாவே இருக்கும். நல்லா காலேஜ்ல எல்லாம் அழகுக்கு வாங்கி வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ரகம் இது, இந்த இட்லி பூ செடி. இங்க பாருங்க, இது வந்து பூக்க போகுது. இதோட சேர்ந்த வகைதான், பூக்க போகுது. 4 செடியில இந்த செடி வந்து நல்லா மொட்டு நல்லா விரிஞ்சு பூக்க போகுது. இங்க பாருங்க, அதுக்கு பக்கத்துலயே இன்னொரு புடலங்காய் செடிங்க, அது இப்பதான் வளருது. அதுக்கு பக்கத்துல இது என்ன செடி பாருங்க, பட்டாணி செடி. பட்டாணி இருக்குல்ல, பட்டாணி கலவா சொல்லுவோம்ல, அந்த செடி இது பட்டாணி. பாருங்க சூப்பரா வளர்ந்துருக்கு. நானுமே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வச்சிருக்கேன். சூப்பரா இருக்கு, வளர்ந்துருக்கு. காய் வச்சோன்னே காட்டுறேங்க.